வணக்கம். ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஸ்கேல் 1 ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனை பிரீஃபாக பார்த்துட்டு ஒன்ஸ் நம்ம எலிஜிபிளாக இருந்தால் எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்து இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிடலாம். இதுக்கான டோட்டல் வேகன்சி 85 ஆஃபீஸர்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்துன்னா 12th January 2024. நம்ம ஒன்ஸ் எலிஜிபிளாக இருந்தால் அந்த டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட வேண்டியது இருக்கு. சரி, இதுல ஸ்ட்ரீம் வந்து என்னன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேகன்சி, மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சிலதுக்கு அண்ட் டிசைரபிள் யார் வந்து என்ன அவங்க கேட்கறது. சரி, இதுல ஹிந்தி, ஜென்ரல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒவ்வொரு இதுக்குமே வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஜென்ரலுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னா கிராஜுவேஷன்ஸ் வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணா மட்டும் போதும். ஸோ அதில் சிஜிபிஏ மட்டும் வந்து என்னன்னா பேஸ்ட் ஆன் த கேட்டகரி வந்து என்னன்னா வெரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கிராஜுவேஷன்ஸ் வந்து என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சுன்னா எக்கனாமிக்ஸ்மே அதே தான். உங்களோட கிராஜுவேஷன் எக்கனாமிக்ஸ் லீகல் அண்ட் ஆல்சோ ஹச்ஆருக்குமே என்ன சொல்றாங்கன்னா கிராஜுவேட் வந்து என்ன எனி டிசிப்ளின் முடிச்சு அண்ட் ஆல்சோ போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ்மே வந்து சிலதுக்கு கேட்குறாங்க. இன்ஜினியரிங்குமே வந்து என்னன்னா நார்மல் இன்ஜினியரிங் வந்து என்னன்னா முடிச்சிடும். பட் எந்த இதுக்குமே மேஜரா என்ன கேட்கலன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னா கிளைம் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து என்ன ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். சரி, இதே மாதிரி இன்சூரன்ஸ், ஹைட்ரோலாஜிஸ்ட், ஜியோபிசிஸ்ட், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், நாட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் டோட்டல் மொத்தம் வந்து என்ன 85 வேகன்சி. ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து தனி கிராஜுவேஷன்ஸ் இருக்கு. அதுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்மே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து என்னன்னா எசென்ஷியல் ஸ்கில் ஃபார் த கேண்டிடேட்ஸ் வந்து யாரெல்லாம் ஐடி ரிலேட்டடாக வந்து என்ன முடிச்சு அவங்களுக்கான எசென்ஷியல் ஸ்கில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இதெல்லாமே வேணும். சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ஸ்கில் என்ன இருக்கணும், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் இதில் அப்ளை பண்ண போறீங்கன்னா செக் பண்ணிக்கிற வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் எவ்ரி கேண்டிடேட் வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி எந்த லெவல் ஸ்ட்ரீமா இருக்கலாம், பட் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து ரிசர்வேஷன் ஆஃப் வேகன்சிஸ், இது வந்து கேட்டகரி வைஸ் வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து என்னன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து ஏஜ் கிரைட்டீரியா மினிமம் வந்து 21 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 30. பட் ரிலாக்ஸேஷன்ஸ் ஃபார் வந்து எஸ்சி/எஸ்டிக்கு வந்து என்ன 5 வருஷமும், ஓபிசி நான் கிரீமி லேயர்ல இருந்தீங்கன்னா 3 வருஷமும், பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து என்ன 10 வருஷம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து வேரி ஆயிட்டு இருக்கும். இது நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ண வேண்டியது. அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது வந்து என்னன்னா நம்மளுக்கான சேலரி எவ்வளவு. ஸ்டார்டிங் சேலரி 50 பிளஸ் வந்து என்னன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் வந்து என்னன்னா ஸ்டார்டிங் நீங்க ஒன்ஸ் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கான ஒர்க் லொகேஷன்ஸ் வந்து மும்பை தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா எனிவேர் இன் இந்தியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா 3 லெவல் சொல்றாங்க. ஒன்று ஆன்லைன் டெஸ்ட், அதே மாதிரி குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், அடுத்து இன்டர்வியூ அண்ட் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபார் த ரிட்டர்ன் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 4 சென்டர் மட்டும் தான் கொடுத்துருங்க. சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி. ஸோ இதில் ஏதாவது ஒரு சென்டர் நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கன்னா சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து ஸ்கீம் ஆன்லைன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸ் பார்க்கும்போது மொத்தம் வந்து என்னன்னா பார்ட் 3 லெவலில் இருக்கு. ஒன்று பார்ட் ஏ அப்ஜெக்டிவ் பேஸ்ட் இருக்கும், பார்ட் பியும் அப்ஜெக்டிவ், ஆனால் பார்ட் சி மட்டும் வந்து டிஸ்கிரிப்டிவ். நீங்கள் எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி எழுத வேண்டியிருக்கும். பார்ட் ஏ பார்ட் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீசனிங் அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் வெக்காபுலரி கிராமர்ஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் சியில் வந்து என்னன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் நீங்கள் மோஸ்ட்லி எஸ்ஐ ரைட்டிங் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து என்னன்னா எழுத வேண்டியது இருக்கும். இது எல்லாமே ஆன்லைன் மட்டும்தான், இன்க்ளூடிங் வந்து டிஸ்கிரிப்டிவ். இதுவும் நீங்க வந்து என்னன்னா டைப்பிங் தான் பண்ண வேண்டியது இருக்குமே தவிர ஓன் ஹேண்ட் ரைட்டிங் வந்து என்னன்னா இருக்காது. ஸோ அதை நீங்க செக் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஃபார் த பீப்புள் வந்து என்னன்னா ஹூ ஆப்ட் ஃபார் இந்தியா ஆஃபீஸர். ஸோ அதுக்குமே தனி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் மோடு எல்லாமே நீங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ண வேண்டியதா இருக்கும் கீபோர்டில். இதுக்கான டைமிங் வந்து 150 மினிட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் டைமிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை நீங்க பார்த்து தான் வந்து அப்ளை பண்ண வேண்டும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து என்னன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து என்ன போக முடியும். அதுக்கு அடுத்து ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன். ஜஸ்ட் உங்களோட என்ன வந்து என்ன அப்படின்னா நீங்க எக்ஸாம் போகும்போது கொண்டு போறதுக்கான ஒரு வேலிட் ஐடென்டிட்டி தான் மென்ஷன் பண்ணி நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? இது பார்த்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா நம்ம கடைசியா பார்க்க வேண்டியது ஒன்ஸ் நம்ம எலிஜிபிளா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எப்படி அப்ளை பண்றதுன்னு. இது அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து என்ன அப்படின்னா நான் டேரக்டா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்றேன். நீங்க அதை கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணிக்கலாம். இல்ல அஃபிஷியல் வெப்சைட்ல எப்படி போய் செக் பண்ணணும்னாலும் இதோட GICRE.in அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து என்ன ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கீழே கிளிக் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக வந்து என்ன அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் தான் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் இந்த வந்து என்ன அப்ளை பண்ணுறது ரெண்டையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி வந்து என்ன செக் பண்ணிக்கலாம். அண்ட் எனி டவுட்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் வீடியோ வந்து என்னன்னா சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஃபைனலி
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.